என் பைக் எங்கே? பிரேம், என் பின்னாடி வந்து உட்காரு. என் பைக் எங்கே பக்ஸு? நீ முதல்ல உட்காரு, நான் சொல்கிறேன். சரஸ், நான் இவனை பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்னாச்சு? சொல்கிறேன். நம்மக்கிட்ட வீட்டில் சொன்னாலும் ஐயா, அதே 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இம்மி பிசகாமல் அதே மாதிரியே அதே டேங்கப்பில் அங்கேருந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கான். வீட்டில் ஆரம்பித்தவன் இங்கே வரைக்கும் நிப்பாட்டல. கண்டிப்பாக அவன் நடிக்கலை, சான்ஸே இல்லை. இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலையுமே நடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் தண்ணி ஸ்டாமினா வேணும். நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் மண்டையிலே ஏறல, கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். எனக்கு அல்ல இல்லை. இதுதானே பக்ஸ் உங்கள்கிட்ட டீ கடையிலே சொன்னேன். இந்த பார் சரஸ், ரொம்ப தப்பாக இருக்கு. சீரியஸ்லி சம்திங் இஸ் ராங். சரி போகலாமா? சரஸ், அவனை நீயே கூட்டுவாய. சரி. நியூராலஜிஸ்ட் காலையில் தான் வருவார். ஜென்ரல் டாக்டர் வேணா இருக்காரு. என்ன பக்ஸ் பண்ணுறது? வேறு எங்கே போய் பார்க்குறது? அதன் சார். யார் பக்ஸு? எங்கள் ஹெச்ஆர் சார். நான் வெளியில் இருக்கேன் சார். ஆமாம் சார், நாளைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் சார். சரி சார், ஒன்றா போகலாம் சார். சார் 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 ஒரு விஷயம். என் ஃப்ரெண்டு குமார்னு ஒருத்தன் சார், உங்களுக்கு தெரியாது, ஸ்கூல் ஃப்ரெண்டு செங்கல்பட்டில் இருக்கான். அவனுக்கு மேரேஜ். இப்போ என்னென்னா, பத்திரிகை கொடுக்க பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. இல்லை சார், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. கீழே விழுந்து அடிப்பட்ட ஷாக்கில் அவன் கல்யாணத்தை அவனே மறந்துட்டான். ஏன் பக்ஸு? அவனை கூட்டிகிட்டு இப்போ மெட்ராஸ் வந்திருக்காங்க. அதான் யாருக்கிட்ட காட்டணும்னு தெரியல. யார் சார்? ஓகே சார். ஜிஹெச்சில் டாக்டர் சந்தானம் ஒருத்தர் இருக்காரான், அவர்கிட்ட காட்ட சொல்கிறாரு. இது வெளியே ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆஃபீஸில் யாருக்கும் தெரிய வேணாம் பக்ஸ். முதல்ல இதை பஜ்ஜிக்கிட்ட சொல்லணும். ஜெயிச்சு போகலாமா? இப்போ மெயினாக தனாட்டியும் பிரேம் வீட்டில் என்ன பக்ஸ் சொல்கிறது? யோசிப்பா. தனா எனக்கு ஃபோன் பண்ணல. ஃபோன் அவங்ககிட்டே இருக்கு. என்கிட்ட தான் இருக்குது. அவன் வளர ஆரம்பிச்சு டீ கடையிலே அவங்ககிட்ட ஃபோனை வாங்கி சைலண்டில் போட்டு வச்சுட்டேன். பிரேம் எடுக்கலன்னா அநேகமாக தனா எனக்கு தான் ஃபோன் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி எதாவது பண்ணி அவனை பக்ஸ். என்னடா எங்கடா இருக்கிற? இங்கே வெளியே இருக்கேன். பிரேம கூடியாகிறான்? இல்லை. ஏன்? அவன் சரியில்லடா, எல்லாத்தையும் மறந்துடான் அவன். என்னடா சொல்கிற? அச்சா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்டா டாக்கு. இன்னைக்கு பேச்சில் போயிட்டு வைக்கிறதா இருந்தால கட்சி நேரத்தில் எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போவே எப்படின்னா கல்யாணம் அல்பம். ஃபோனை வை. ஏன்டா? வெயிட்டா ஃபோனை, வேலையாக இருக்கா, அப்புறம் கூப்பிட்றேன். சக்கல போலாமா பக்ஸ்? என்னாச்சு? கிரீப் விளையாண்டோம். நீ தானே அச்ச? டேய், எவ்வளோ நேரம்டா கிரீப் விளையாண்டோம். பின்னாடியே போனேன். நீ தானே அச்ச? இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துக்கிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். என்னாச்சு? ஆ டாக்டர் சந்தானத்தை பார்க்கணும். ஏன்? ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு. அவர் இல்லை, டியூட்டி டாக்டர் தான் இருக்காரு. நீங்கள் இ பிளாக் போங்க. கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டிருக்கு டாக்டர். யாருக்கு? 4 பேருக்குமா? இல்லை டாக்டர், இவருக்கு. நீங்கள் நகருங்க, நீங்கள் வாங்க, உட்காருங்க இங்கே வந்து. நெளியாதீங்க. பேர் என்ன? சி பிரேம்குமார். கூஸ் தட்? காயம் ஒன்றும் இல்லையே, எப்படி விழுந்தீங்க? அது வந்து டாக்டர், நாங்கள் டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நானும் இவர் ஒரே கம்பெனி தான். யூ ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பிஸி இன்னும். எப்போவுமே விளையாடுறதுக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை. இன்றைக்கி தான் ஒரு எக்ஸசைஸ்க்காக விளையாடலாமேன்னு போய் கிரிக்கெட் விளையாண்டோம். என்னாச்சுன்னா மேட்ச் கொஞ்சம் சீரியஸ் ஆகி க்ரூஷியல் பாயிண்டில் என் பாலை நான் தூக்கி அடிச்சிட்டேன். அதை பிடிக்க போய் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். கிரிக்கெட் ஆடி கீழே விழுந்துட்டாரு, அவ்வளோதானே? ஆமாம் சார். விழுந்ததுலேருந்து எதுவுமே ஞாபகம் இல்லை டாக்டர். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஓ, இங்கே வாங்க. காதில் இருந்து ரத்தம் வந்துச்சா? இல்லை டாக்டர். வாமிட் பண்ணாரா? இல்லை டாக்டர். கிரிக்கெட் விளையாண்டிங்க, இவர் அடித்தார், பால் மேலே போச்சு, இவர் பிடிக்க போனார், போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். இங்கே அடிபட்டிருக்கும். இங்கே தான் மிடில் ஆப்ளங்கேட்டா இருக்குது. கரெக்ட். இங்கே அடிபட்ட ஷாக்கில் டெம்பரரி மெமரி லாஸ் வரும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். இதே தான் டாக்டர் அவனும் சொல்கிறான். அவரே சொல்கிறாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். பிரச்சனையே அதான் டாக்டர், அதை மட்டும் தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். எஸ், அப்படி தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் மறந்துடும், அதுக்கப்புறம் முதல்ல இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் திரும்ப சொல்லுவாங்க. டாக்டர், உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது டாக்டர், ரீசெண்டாக நடந்த எதுவும் தான் ஞாபகம் இல்லை. வெல், தட் இஸ் டெம்பரரி மெமரி லாஸ். எப்போ டாக்டர் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? நீங்கள் குயிக்காக போய் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்துருங்க. அதை பார்த்துட்டு தான்ப்பா கரெக்டாக எதுவும் சொல்ல முடியும். ஏன்டா இப்போ போய் ஸ்கேன்லாம் எடுத்துக்கிட்டு? நாளைக்கு உனக்கு ரிசப்ஷன்டா. இதில் ஒரே நல்ல விஷயம், அவனுக்கு அது ஞாபகம் இல்லை, நமக்கு தான் இந்த டென்ஷன். தானா எடுக்காத, ஸ்கேன் எடுத்துக்கப்புறம் பேசுவோம். அப்போ மட்டும் என்ன சொல்லுங்க, டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும், அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தாங்காது பாக்ஸ். இப்போ அநேகமாக தானா பிரேம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவா. பிரேம் அப்பா எனக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டி நினச்சிட்டு இருக்காரு. அதுவும் மேக்ஸிமம் இன்னும் ½ அன் அவர் தான் நமக்கு டைம். சீக்கிரம் ஸ்கேன் எடுத்துரும். காசு இருக்கா? என்கிட்ட ஏடிஎம்மில் காசு இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்.